அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு 2026 ஹாப்பி நியூ இயர். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸுக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் உங்களோட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2025 நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. 26 இன்று புதுசாக பிறந்திருக்கு. சில வாரம் மேட்ச் விளையாடிட்டு அந்த வாரம் ஜெயிச்சா ஹாப்பியாக இருப்போம். அந்த கேப்டன்ஷிப் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் அப்படி ஜெயித்தோம் இப்படி ஜெயித்தோன்னு இருப்பாங்க. தோற்றவங்க அந்த கடைசி ஓவர் அப்படி போட்டிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி திரும்ப எப்படி வெற்றி திருப்பி எடுக்கலான்றத மீண்டும் செஞ்சு தவிர செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக யோசிப்பாங்க. ஸோ ஒரு மேட்சே விளையாடி முடிச்ச அப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒரு வருஷம் 25 நம்மளை விட்டு போயிடுச்சு. இந்த வருஷத்தை நம்ம கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எங்கேருந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேமிலியிலேருந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி அப்படின்னா, இந்த லாஸ்ட்டு முடிஞ்சு போன வருஷத்தில் நம்ம தகப்பன்கிட்ட எவ்வளோ சிரிச்சு பேசணும், அவருடைய தேவைகளை ஏதாவது கேட்டோமா, அவர் ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோமா, அவருக்கு ஆறுதலாக இருந்தோமா, அம்மாட்ட அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோமா, மனைவிகிட்ட மனைவியை அன்பாக அணைச்சி ஒரு முத்தம் கொடுத்தோமா, அவளுக்கு அவருடைய தேவை என்ன, அவருடைய ஆசைகள் அபிலாஷைகள் என்னன்றது கேட்டோமா, பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்தோமா, பிள்ளைகளோட பிரியமா இருந்தோமா, சொந்த பந்தங்களை எப்போது சந்திச்சோமா, நோயாளிகள்கிட்ட போய் விசாரிச்சோமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய பிரச்சனைகள் அவருடைய கஷ்டங்களை எப்போது நம்ம கேட்டோமா, இதெல்லாம் நம்ம கடந்து போன வருஷத்துல நினைச்சு பார்க்கணும். கடந்து போச்சு, ரைட்டு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கை. பழசு கழிஞ்சு போயிடுச்சு, அதை வச்சு நினைச்சு பார்க்க வேணாம். அது முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து பாடம் எடுத்து இந்த வருஷம் கண்டிப்பா நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே நீங்க லைஃப்ல கடைப்பிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான் ஒரு குடும்பத்தை ஒரு ஃபேமிலியை, ஒரு மனிதனை ஒரு பெஸ்ட் கேரக்டரா ஒரு அடையாளப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன்.